பேச வந்தேன், முகம் பார்க்க வந்தேன், பிரியாகவே என்னை பொசுக்காத முள்ளாக கீறிய என் கண்ணல, ஆனாலும் காத்திருந்த வீட்டில. ஹாய் பாஸ்டோஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜாரா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம டேமிங் த பேட் பாய் எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ பாஸ்ட்டு 3 எபிசோட்ஸ்க்கும் நல்ல சப்போர்ட் அண்டு நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்டா. இதே மாதிரி வைபோடே அப்படியே இந்த எஃப்எஃப் கொண்டு போகலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு லவ் விசஸ் ஈகோ அந்த மாதிரி தான் போகும். ஐ ஹோப் இந்த எஃப்எஃப் ஃபுல்லாமே உங்களை அப்படியே என்டர்டெயினாக வச்சுப்பேன்னு சொல்லி நம்புகிறேன். ஓகே, ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம எதோட எண்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஸோ ஜிம்மின் வந்து வாயினை ஹர்ட் பண்ணியிருப்பான். அதுக்காக அவளை வீட்டுக்கு சாப்பிட வர சொல்லும்போது ஆயின்மெண்ட் எல்லாம் கொடுத்து நல்லா பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ அப்படியே வீட்டுக்கு போனால் அப்போ தான் அவனுக்கு ஒன்று புரிஞ்சிருக்கும். ஓகே, ஒயின் வந்து இப்போது நம்மளோட ஆப்போசிட் வீட்டில் உள்ள கரெக்டான ஸ்ட்ரெயிட் ரூம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங்கில் அப்படியே டவல் விழுந்து அது கொஞ்சம் ஃபன்னியாக போயிட்டு வசீகரா டவல் வெர்ஷன்லாம் பாடியிருப்பான். ஸோ அதோடு தான் நம்ம போன பார்ட் எண்ட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த பார்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்போ நீங்கள் ஜெமின் ஒழுங்கா சொல்லு, நீ பார்த்துட்டியா? ஆமாம் பார்த்துட்டேன். இதோட செகண்ட் டைம் கேட்குறேடி. பார்த்துட்டேன். ஐயோ பெருமாளே, நான் என்ன பண்ணுவேன்? இந்த பையன் பார்த்துட்டேன்னு சொல்கிறான். ஜெமின் நீ பார்க்கல தானே? ஏஞ்சலு நான் பார்த்துட்டேன்டி, நான் பார்த்துட்டேன். ஃபுல்லாக பார்த்துருப்பானா? அப்படியே ஒயிட் கலர் டவல் எடுத்து உன் நெஞ்சு மேலே கட்டிட்டு நீ ஆடின ஆட்டமோ இடுப்பாடு ஆட்டமோ பா வசீகரா நீ தான் ஸ்டெப்படி போடுற. அப்படியே பின்னாடி நல்லா வளைச்சு நெளிச்சு. நீ எங்கேருந்து பார்த்த? நீ எங்கேருந்து பார்த்த? அதுவா மொட்டை மாலை நின்ன ஒரு ரூமு அப்படியே வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிச்சு. ஏண்டி பொம்பளை பிள்ளை தானே, டோர் அடைச்சிட்டு அப்படியே வசீகர ஸ்டெப்பு போடுவோம். அப்படிலாம் இல்லை, டவலுக்கே உன் மேலே ஆசை போல, அதான் அவுந்து விழுந்துடுச்சு அப்படின்னு இன்னும் நல்லா டேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கா அவங்கள. அப்போ உங்களுக்கோ இப்போ அந்த பையன் அப்போ என்னை பார்த்துட்டானா? ஐயோ எனக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஃபீல் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு மாதிரி நகத்தை கடிச்சிட்டு நிற்கிறீங்க. அப்போ கரெக்டாக அங்கே தயாங் வர்றான். நான் ஜெமினா நான் ஜெமினா நான் போ சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? அப்போ கரெக்டாக ட்ராகனும் வர்றான். அப்போ தயாங் ட்ராகனா அதான் ஜிமினா பார்க்க மட்டும் நல்லா வர தெரியுதுல, வரும்போது எபியை கூப்பிட்டு வரணும். அந்த அறிவு மயிரெல்லாம் அவனுக்கு இருக்கவே செய்யாது. ஐயோ எபி இங்கே பாரு, உன்னால என் மச்சானே நான் திட்டிகிட்ருக்கேன். உண்மையாக சொல்ல போனால் அவன் எனக்கு மச்சான் தான் வருங்காலத்தில். அப்போ ஜிம்மின் மச்சான் என்ன மச்சான் முக்கியமான விஷயம் பேசிகிட்றியா? என்ன உங்களுக்கெல்லாம் என்ன வேணும் இப்போ? அப்படியா மச்சான், என்ன முக்கியமான விஷயம்? தயாங்கா அல்பமாக வராத ஓப்போ. அப்போ ட்ராகனே வாலண்டியராக வந்து உன் பக்கத்தில் ஒரு குட்டிச்சாத்தா நிற்குமே, அது எங்க? அதான் வாய் சும்மா திறந்தாலே மூடாமல் லொடலொடன்னு, அதை தான் கேட்குறேன். அதுவா, அவளை போக சொல்லிட்டு தான் இப்போ இவன்கிட்ட வந்து தனியாக நின்று பேசிகிட்டு இருந்தா. இவன் உண்மையிலே பார்த்துட்டானாமே, நான் என்ன பண்ணுறது? ஐயோ ஜிம்மின் நான் பேசணுன்னு சொன்னேன். நான் பேர் சொல்லி கூப்பிடுறேன். கொரியன் கிங்கடி நான் பேர்லாம் சொல்லி கூப்பிடாத, வாய் கிழிச்சிருவானா செத்தனா எனக்கு. அப்போ நீங்களும் சரி இங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு கிளம்பிட்டுருக்கீங்க. அப்போ ஜிம்மின் டேய் தயாங்கா உனக்கு ஒரு மேட்ரு தெரியுமா? அப்போ நீங்கள் டப்புன்னு ஸ்டாப் ஆகிட்டு என்ன சொல்ல போகிறான்? வசீகரா பாட்டு சொல்ல போகிறான்னு நினைக்கிறேன். வசீகரா சாங் எனக்கு தெரியுமா? இன்றைக்கி நைட்டு பார்ட்டியில் அந்த சாங்கு தான். டே ட்ராகனா நீ ஜெட்டி மட்டும் போட்டுக்கோ, தயாங்கா நீயும் ஜெட்டி மட்டும் போட்டுக்கோ. அப்படியே அந்த கம்பு இருக்குல்ல, அதான்டா பொண்ணுங்கள்லாம் சுற்றி இடுப்பு ஆட்டிட்டு நிற்பாளிங்கனே, அந்த இதில் இன்றைக்கி 2 பேரும் தான் ஆட்டம். அப்போ எல்லோரும் அப்படி கலாச்சி சிரிக்கிறாங்க. டேய் ஜிமினா என்னடா ஆச்சு உனக்கு? அப்படி ஜெட்டியோட ஆட சொல்கிற அளவு உனக்கு என்னடா எங்களை பார்க்கணுன்னு ஆசையா? ஐயோ நான் உன்னை வேறு மாதிரில ஜிம்மி நான் நினச்சேன்.
இப்படி தெரிஞ்சிருந்தா எப்போ காட்டியிருப்போமே. ஏன் ஒன்று கிடைக்கும் போது எல்லாம் ஒன்றா தானே அடிக்கிறோம். டேய் எச்ச பசங்களா, வாங்க வாங்க போகலாம். அதெல்லாம் அவங்களுக்கு சொன்னால் புரியாது அப்படின்னு அவனும் 2 பேர்த்தையும் முன்னாடி அனுப்பி விட்டுட்டு, ஸோ நீங்களும் அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ ஜிம்மின் அப்படி பின்னாடியே வந்துட்டு, ஓய் உனதாண்டி, என்ன அப்படியே உன்னை பார்த்துட்டேன், உன் மேலே லவ் வந்துடும் அப்படியா? நான் அரைஞ்சதுக்கு இன்னும் நான் மறைக்கலடி. என்னமே அரைஞ்சேன்னு வச்சுக்கோ, இல்லை நான் பார்த்து முறைச்சாலே அந்த கண்ணு இருக்குல்ல, அதை அப்படியே வெளில எடுத்துடுவேன், புரியுதா? இன்னமே டோரெல்லாம் சாத்திட்டு நல்லா உட்காந்து ட்ரெஸ் பண்ணு. அதை விட்டுட்டு பசங்க இருக்க இடத்துல வந்துட்டு இப்படி நல்லா பப்பர் திறந்து போட்டு ஆடிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு கொரியாவில் ஃப்ளாஷ் நியூஸ் நீ தாண்டி அப்படின்னு மறுபடியும் மிரட்டி விட்டு போகிறான். இந்த பையன் நல்லவனா கெட்டவனா? ஹெல்ப்பும் பண்ணுறான், நல்லா கலாய்க்கவும் செய்கிறான். ஐயோ, பாட்டி சொன்னது பக்கா கரெக்ட், அவன் பக்கா ரவுடி அப்படின்னு நீங்களும் நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ அப்படியே எப்படியோ போயிட்டு ரிஸ்ஸை அப்படியே பிடிச்சிடுறீங்க. ஏய் என்னடி வயன், எதுக்கு இவ்வளோ லேட்டு? அதுவா, அது ஒன்றும் இல்லடி. என்னடி வசீகரெல்லாம் பண்ணாங்க, என்னாச்சு? ஒருவேளை நீ தான் சொன்னியா? நான் என்ன சொன்னேன்? இல்லை, அது ரொமான்டிக்கான சாங்காக இருக்கும் நீ சொன்னியாடி? இல்லடி, அது ஒன்றும் இல்லை, நீ வா நம்ம போகலாம் அப்படின்னு அவளும் நீங்களும் அப்படியே போயிட்டுருக்கீங்க. அவள் நீங்கள் போயிட்டுருக்கும் போது தான் ட்ராகன் அப்படியே எப்படியே ஏற்றிட்டு வந்துட்டுருக்கான். பார்த்தா ரிஸோட அந்த சிக்னேச்சர் ஆட்டிகிட்டு போகிற அந்த ஸ்டெப் இருக்குல்ல, அதையும் அவள் அப்படியே போட்டுட்டு போயிட்டுருக்கா. அவள் பார்க்குறான், பா எப்படி போகிறா, காலைல ஒயின் மட்டும்தான் போனா, இப்போ என்ன? அப்போ பின்னாடி எப்படியும் அண்ணா அங்கே பாரு, அதுதான் எனக்காவும் ரிஸ்ஸக்காவும் அப்படி நடந்து போகிறாங்க பாரு, க்யூட் இல்லை 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும். ஆட்டிகிட்டு போகிறதே உங்களுக்கு க்யூட்டாக தெரியும் அப்படியா எபி? அண்ணா நிப்பாட்றியா? அவங்களே பைக்கில் ஏற்றிக்கலாம். எபி கண்டவங்களே ஏற்றுறதுக்கு பைக் வாங்கலாண்ணா, உன்னை மட்டும் ஏற்றுறதுக்கு தான் பைக் வாங்கினேன் அப்படின்னு அவனோட டேட்டோலாம் நல்லா தெரிகிற மாதிரி இன்னும் ஷர்ட்டை நல்லா ஃபோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே நல்லா பைக்கை முறுக்கிட்டு ரிஸோ உரசுற மாதிரி போகிறான். அப்போ ரிஸோட முடியெலாம் செம்மையாக பறக்குது அவன் போகிற ஸ்பீடில். அப்போ எபி, அண்ணா எதுக்கு அவங்கள பயம் காட்டுற மாதிரியே இப்படி பண்ணுற? அவங்க பாவம்ண்ணா, இப்படிலாம் பண்ணாத. ஐயோ எபி, சும்மா ஜாலிக்குமா, அவங்களாம் இல்லை எப்படி ஹாப்பியாக இருக்கியா, ஜாலியாக இருக்குல்ல, அதனால தான் எபி, வேற ஒன்றும் இல்லை. ஏதோ சொல்கிறேன், ஆனால் அவங்க நல்லவங்க. நேற்று ஜிம்மின் அண்ணா அப்படி பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு தெரியுமா? இதோ ஆயுஸ் 100 மச்சானுக்கு, அவனே பைக்கில் வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜிம்மின் காலை ஷர்ட் போட்டிருப்பான், அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உள்ளே வர உள்பெனியன் மட்டும் போட்டுட்டு அவனும் தயங்கும் அப்படியே நல்லா பைக்கில் ஒரு கூலிங் கிளாஸ் எடுத்து போட்டுட்டு பொண்ணுங்கள்லாம் ஆன்னு பார்க்குற மாதிரி போயிட்டுருக்காங்க. அப்போ தயம், அப்பா யாழ் ரிஸ் என்ன நீங்கள் போனிட்டெயிலில் போட்டு வந்துடுறீங்க, அழகாக வேறு இருக்காளே, ஹை போனிட்டெயிலு பா சூப்பராக இருக்கே. யாழுக்குன்னே செஞ்ச மாதிரி இருக்கும் இந்த ஸ்கூல் யூனிஃபார்மை. ட்ராகன் சனியை யாழுக்கு ஒரு ஹெல்மெட்டை வாங்கி கொடுக்குறானா? அவனும் போடுறதே கிடையாது, என் செல்லத்துக்கும் வாங்கி கொடுக்குறதே கிடையாது. ட்ராகனா ஒரு நாள் கையில் மாட்டுவல்ல, சண்டையில் வேணுன்னே மூஞ்சிலே குத்து விடுறேன். ஏய் தாயாங்கா, தப்பு, உன் ஃப்ரெண்டே நீ இப்படி யோசிக்கிற அளவு வந்துட்டல்ல, தப்புடா தாயாங்கா, தப்பு, இப்படிலாம் அறியவே கூடாது. ஃப்ரெண்டாக ஃபிகரானா ஃபஸ்ட்டு எனக்கு ஃபிகர் தான்ப்பா, அப்போ தான் ட்ராகன் அப்படின்னு அவனுக்குள்ளே 2 கன்ஃபியூஷன்ஸ். அப்போ ஜிம்மின், டேய் தாயாங்கா, என்ன எவளையோ பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன், அதான் அப்பப்போ ஜோன் அவுட் ஆகிட்டே எவ கூடிய டூயட்டில் இருக்க, எவடா அவ? அட மச்சான், நீ வேற ஏன் மச்சான், நம்மெல்லாம் எங்கன்னு போயிட்டு பொண்ணை பார்த்து பிடிச்சி லவ் பண்ணி டூயட் பண்ணி அவள் கூட கல்யாணம் பண்ணி எல்லாம் பண்ணி அப்புறம் குழந்த பண்ணி. டே சனியனே, உங்ககிட்ட என்ன கேட்டாலும் என்ன பேசிகிட்டு இருக்க? அதுவா மச்சான், இந்த காதலேன்னு ஒன்று வந்துட்டா அது எல்லாரோட கண்ணையும் மறைச்சிருதுல மச்சான். நல்லா கண்ணில் விளக்கெண்ணை ஊற்றிட்டேன்னா கண்ணில் உள்ளதெல்லாம் போயிடும், இல்லைனா எடுத்துகிட்டு போயிட்டு 2 கண்ணையும் பிடிங்கிடலாம், அதான் கண்ணை மறைச்சிருதுல. உனக்கெல்லாம் சொன்னால் புரியாது மச்சான்.
அப்படின்னு கரெக்டாக ஸ்கூல் வாசலில் வந்து 4 பேரும் தயாங், ஜிம்மின், எபி அண்ட் ட்ராகன் 4 பேர் வந்து நிற்கிறாங்க. அப்போ அந்த ஸ்கூல்லே ஃப்ரீக்காக ஒரு பொண்ணு சுற்றும். அப்போ அந்த ஃப்ரீக்கு பொண்ணும் கையில் அப்படியே ஒரு சிகரெட் வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி சீன் காட்டிட்டு ஸ்கூலுக்கு வெளியில் நின்றுட்டுருக்கு. அதுவும் கையில் ஒரு குட்டி டேட்டோ போட்டிருக்கு. அப்படியே காலர் பட்டன் எல்லாம் கழட்டி விட்டுட்டு ஒரு மாதிரி செம்மையாக சீனை போட்டு சுற்றிட்டுருக்கு. அப்போ ஜிம்மின் பார்க்குறான். நாடா இவ சீனு வேறாரிகா? ஏபி டேய் ஜிம்மினா என்ன டேய் ட்ராகனா பொத்து ஏபி அவன் யார் ஏபி? அப்போ ட்ராகனை பார்க்குறா. அண்ணா ட்ராகன் அண்ணா, நான் தான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல எங்கள் ஸ்கூல்லே ஒருத்தி நல்லா பெரிய இவளாட்டம் ஆட்டிகிட்டு இருப்பான்னு, அது இவ தான். அப்படியே சிகரெட் குடிக்கிறங்கிற பேரில் அவளுக்கு ஒரு பஃப் இழுத்தாலே அவளுக்கு வராது. ஆனாலும் அவள் அப்படியே சீன் காட்டிட்டு தெரியவா. நான் சொன்னேன்ல அவள் இவ தான். இவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கவே செய்யாது. ஓ இவ தானா? அப்போ ஜிம்மினுக்கு லைட்டாக இம்ப்ரெஸ் ஆகிடுது. எபி கூப்பிட்றதுக்கு காலைல கேட்கலையா? ட்ராகனா என்ன டெய்லியும் தங்கச்சி கூட தானே பேசிகிட்டு இருக்க, இப்போ என்ன எபிக்கிட்ட நாங்களாம் பேசக்கூடாதா? நாடா நேற்று ஒரு மாதிரி நடந்துக்கிற, இன்றைக்கி ஒரு மாதிரி நடந்துக்கிற, நீ சரியில்லையே ட்ராகனா. அப்போ தயாங்க வந்துட்டு ஆமாம் மச்சான் இவன் கொஞ்சம் சரியில்லாமல் தான் சுற்றுறான், நான் பார்த்துக்கலாம், நீ விடு மச்சான், அதெல்லாம் புரியாது. டேய் தயாங்கா மூடு என்ன தூக்கி சொல்லிடுவேன் அப்படின்னு அவனும் சொல்லிட்டு, யார் எப்படி அது? ஒரு மாதிரி சீனை கொளுத்திட்டுருக்கியா? யார் அது? ஜிம்மின் அண்ணா, அவள் லிட்ரலி உங்களை மாதிரி. ஐயோ என்ன மாதிரிலாம் யாரும் வர முடியாதுப்பா. ஐயோ உங்களை மாதிரிலாம் யாரும் வர முடியாது அப்படின்னு ஜிம்மினை கலாச்சி விட்டுட்ருக்கான். டேடி கொஞ்ச நேரம் இருங்களேன் கேட்டுக்கிறேன். அண்ணா அவள் அப்படி தான் கையிலலாம் டேட்டோ குத்திருப்பா, ஒரு மாதிரி ஸ்மோக் பண்ணிவிட்டு ஸ்டாஃப்ஸ் யாருக்குமே மரியாதையே கொடுக்க மாட்டா, சீன் போட்டுட்டு அப்படியே தெரியவா. எல்லா பசங்களும் இவளை பார்த்தா கொஞ்சம் பயப்படுவாங்க, ஆனால் கொஞ்சம் பசங்க இவ பின்னாடி அப்படியே சுற்றுவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், அவள் பேர் என்ன? அவள் பேர் டெஸா. ஓ டெஸா 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 ஜமின் மச்சான் நல்ல காமோ வாரிகா. ஐயோ நீ ஒரு உருப்படாதது அது ஒரு உருப்படாதது, ரெண்டு சேர்ந்து உருப்படாமல் போடுவீங்களா மச்சான்? தயாங்க அப்படியே நீங்கள் மட்டும் என்கிட்ட சேர்ந்து உருப்பட்டுருவியாடா? உன்னை உருப்பட விட்டுருவேனா? அப்போ எப்படி சிரிச்சிட்றா. ஆள் முன்னாடி அசிங்கப்படுத்துறதே அவனுக்கு வேலையாக போச்சு. எபி என்ன வசிரிக்கிற? பெல் அடிக்கிற சத்தம் கேட்கலையா? இல்லைப்பா அப்படின்னு தயங்க எபியை போக சொல்லிடுறான். அப்போ எபியும் கேட்குது நான் போகிறேன் அப்படின்னு போகிறா. அப்போ ட்ராகன் இங்கே பாரு எபி, டெஸாவா இல்லை எஸாவா எவ்வளோ ஒருத்தவ, அவள் வந்து உங்ககிட்ட வாழாட்டினான்னு வச்சுக்கோ, அவளை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன். சொல்லு வெளில தான் நிற்கிறான் எங்கள் அண்ணன் ட்ராகனை தெரியாதவங்க இந்த ஊரில் யாரும் இருக்க மாட்டாங்க. ஆமாப்பா, ஏன்னா இவர் தான் ஒவ்வொரு பொம்பளை பிள்ளை ஹேண்ட்பேக்கையும் தூக்கிட்டு திருடிட்டு ஓடுறாரு, அதான் இவரை தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. 110 போஸ்டர் அடித்து அப்படி தெரு ஒட்டியிருக்காங்க. காலங்காத்தாலே இந்த கலாயெல்லாம் போடுறில்ல தயாங்கா? நல்லா இல்லை தயாங்கா, வாழை முன்னாடி மட்டும் அப்படியே உனக்கு ஹியூமர் சென்ஸ் எங்கேருந்து தான் வருதுன்னு தெரில. பரவாயில்ல, பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி ஃபன்னிகாயும் பிடிக்க தான் செய்யும், ஆனாலும் நம்ம ஃபன்னியாக மட்டும் இருக்கக்கூடாது. அப்படி கொஞ்சம் கொலை மாசா அப்பெல்லாம் இருக்கணும். எப்பியா மட்டும் அவள் தொட்டான்னு வச்சுக்கோ, உனக்கு முன்னாடி நான் போயிட்டு அவளை போட்டுருவேன். என்ன மச்சான் மேட்ரு பண்ணிடுவியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் டக்குன்னு கேட்டுடுறான். அப்போ எபியோட காதை அப்படியே தயாங்க ஃபஸ்ட்டு பொத்திடுறான். உதவி கேட்டவனே என்ன பேசிகிட்ருக்கா எபியை வச்சுட்டு. அப்போ ட்ராகன் பார்த்துட்டு, நான் மச்சான் என் தங்கச்சி உன் தங்கச்சி மாதிரி பார்த்துக்கிற பற்றியா? அதுதான் மச்சான், அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடா பாவி, ஒரு நிமிஷத்தில் அப்படியே மொத்தத்தையும் நல்ல வேலை இதை எபி கேட்கல, இல்லைனா ஃபுல்லாக கூட பெண் நானாவே தத்தெடுத்துருப்பா அப்படின்னு அவனும். எபி எதுவும் காதில் விழுந்துச்சாமா? இல்லைண்ணா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அந்த குட்டியும் சமத்து குட்டியாக சொல்லிட்டு அப்படியே உள்ளே போகுது. ஆனால் அந்த டெஸாங்கிற பொண்ணு இன்னும் அப்படியே வெளில நின்று அவள் ஃப்ரெண்டு கூட ஸ்மோக் பண்ணிட்டு தான் இருக்குது. ஸோ ஜிம்மினுக்கு லைட்டாக அந்த பிள்ளை மேலே ஒரு க்ரஷ் மாதிரி வருது, ரொம்பலாம் இல்லை லைட்டாக. அப்போ பார்க்குறான். அப்போ டெஸாவும் அப்படியே வாயில் ஒரு சிகரெட் வச்சுட்டு மாசா, ஏய் யார் இவ நீங்கள்
இங்கே வந்து சீனா பைக்லேருந்து இறங்குறானுங்க. அப்போ உன் ஃப்ரெண்டும் அது தெரியாதா? அதுதான் எபின்னு ஒரு பொண்ணு இருக்கால்ல, நம்ம ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த பொண்ணை விடுறதுக்காண்டி. ஓ, அந்த பொண்ணுக்கு இவ்வளோ பேரா? இல்லை, அந்த பொண்ணை எங்கள் எல்லோரும் தங்கச்சி மாதிரி பார்க்குறாங்க. அப்போ நான் அந்த பொண்ணை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கா. அப்போ கரெக்டாக வைன் அண்ட் ட்ரிஸ் 2 பேரும் வந்துட்டுருக்காங்க. அப்போ பார்க்குறா, இந்த பொறுக்கி யார் எப்படி பச்சைக்கன்னு வாங்காமல் பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அவன் டெஸாவை பார்த்துட்ருக்கான். ஐயோ, இவளையா? இவளை போய் அப்படி வச்சக்கன்னு வாங்காமல் பார்க்குறான். வேக், அவகிட்ட அப்படி என்ன இருக்குது? அவள் ட்ராகன் அப்படியே அவனோட பைக் மிரர் வழியா ரிஸை பார்த்துட்ருக்கான். அவளுக்கு இன்னும் லைட்டாக ஒரு சில இடத்துல மண்டையில் அப்படியே முடி தூக்கிட்டு நிற்கிது. அடி பாவி, பைக்கில் தான் ஃபாஸ்ட்டாக வந்தால் முடி பறைக்குதுன்னு தெரியுதுல்ல, ஆனாலும் முடியை கூட சரி பண்ணாமல் எப்படி ஃபன்னியாக வந்துட்டுருக்காளுங்க பாரு. டேய் தயாங்க, இங்கே வா இங்கே வா. என்ன மச்சான், எனக்கு எதுவும் வச்சிருக்கியா? ஆசையாக முத்தம் குடிக்க போறியா மச்சான்? அப்படின்னு தாயங்க அவனோட கண்ணத்தெல்லாம் அப்படியே வலிச்சிட்டு இருக்கான். ஏய் தூ, ஏங்க வா மச்சான், இங்கே பாரு. வரும்போது அவள் பக்கத்தில் ஒரு சில மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்தேன். சரி, காற்றடிச்சிச்சே, டாப்ஸும் பறந்துச்சு தான் மச்சான், உள்ள வெள்ளை கலரில் போட்டிருக்கா. அடா பாவி, அதெல்லாம் விட்டுரு மச்சான், அதை பற்றிலாம் நீ கேட்கக்கூடாது. அப்புறம் முடியெலாம் பறந்தால் நம்ம கேர்ள்ஸ்லாம், கொரியன் கேர்ள்ஸ்லாம் என்ன மச்சான் பண்ணுவாங்க? அதுவும் மச்சான், அழகாக ஓரமாக போயிட்டு யாரும் பார்க்குறாளுங்களான்னு கண்ணாடி எடுத்து அப்படியே லிப்ஸ்டிக்கை போடுறது, தலையை வாடுறது, ஐயோ பலது பண்ணுவாளுங்க மச்சான். இல்லை நான் என்னென்ன உங்ககிட்ட வந்து சொல்கிறது? அப்படி பண்ணுவாளுங்கள்ல, இந்தியாவிலேருந்து வந்ததுங்களை பாருங்களேன் மச்சான், எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அவன் மிரர் வழியாக காட்டுறான். பார்த்தா முடியல ஒரு மாதிரி கலைஞ்சு போயிட்டு செம்ம ஃபன்னியாக ரிஸ் வந்துட்டுருக்கா. அப்போது வயன், ஐயோ இவன் கேட்டு கேட்டு போனால் உனக்கு தேவையில்லை வயன். எதுக்கு வந்த கொரியாவுக்கு? நல்ல கொரியன் ஆக்டர்ஸை பார்த்து சைட் அடிக்கிறதுக்கும், கான்சர்ட் அப்பப்போ போகிறதுக்கும், முக்கியமாக நல்லா படித்து இங்கே சிட்டிசன்ஷிப் வாங்குறதுக்கும் தான் வந்தேன். அந்த வேலையை மட்டும் பாரு. அந்த பொறுக்கி அவளை பார்க்குறான், இவளை பார்க்குறான், காலையில் என்னையும் பார்த்துட்டான். அதெல்லாம் இருக்கட்டும், அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நீ அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்காத அப்படின்னு அவளே அவளை ஒரு மாதிரி மோட்டிவேட் பண்ணிவிட்டு அவள் பாட்டுக்கு அப்படியே உள்ளே போகிறதுக்காண்டி போகிறா. அப்போ ஒயின் வரதை பார்த்துட்டு ஜிம்மினோ, நான் மச்சான் இதோ உங்கள் ஏஞ்சல் வர்றா, நான் பார்க்காம நிற்கிறீங்க. ஏஞ்சல், ஆமாம் ஏஞ்சல், யாருக்கு யார் ஏஞ்சல்? அப்போ ஜிம்மின் வம்புக்குனே உங்களை, ஓய் ஏஞ்சலு அண்ணன் நான் நினச்சிட்றியா கல்லணி மட்டும்தான் ஃபிகராக ஆடணுன்னு? இதோ நிற்கிறா பாரு டெஸ்ஸா, வா நான் ஃபிகராக இருக்கா, கையில் டேட்டோ என்ன, மாசா ஸ்மோக் பண்ணுறது என்ன, கற்றுக்கோடி அவங்கிட்ட இருந்து. சும்மா பார்த்ததுக்கெலாம் ஐயோ பார்த்துட்டான், அம்மா பார்த்துட்டான் அப்பெல்லாம் இருக்காத, இந்தியன்கள்னால எப்படி தான். நான் மச்சான் போகலாமா? டெஸ்ஸாவை இன்ஸ்டாகிராமில் கண்டுபிடிக்கணும். மச்சான் அவளுக்கு வேற தூண்டில் போடணும். டேய் தாங்க, வண்டியில் ஏறு போகலாம். ட்ராகனா, டெஸ்ஸா தான் இனிமேல் நம்ம ஆள் அப்படின்னு சும்மா டெஸ்ஸாவை பார்த்த க்ரஷில் அவன் பாட்டுக்கு ஒரு உலகத்தில் பறந்துட்டுருக்கான். அப்போ நீங்களும், ஐயோ இவனுங்களுக்கு வேறு வேலையே இல்லை, ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்க்க வேண்டியது. கருமம், இந்த டெஸ்ஸாவை பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக இருக்குது. அவளை போயிட்டு பிடிச்சிருக்குங்கிறான். அப்போ ரிஸும் ட்ராகன் அப்படின்னு அவளும் ஒரு மாதிரி பெருமூச்சு விட்டுட்டு அவள் பாட்டுக்கு போகிறா. இப்போ ட்ராகனும் லுக்கா அவளுக்கு என் தங்கச்சி எபியை நல்லா பார்த்துக்க சொல்லணும்னு தோணுது. தேவையில்ல, என் தங்கச்சியை பார்த்துக்கிறது தான் நான் இருக்கேனே. தயாங்கா ஆடா போகலாம். நீ ஜிம்மின் கூட போனேன்னு வச்சுக்கோ, அவன் டெஸ்ஸாவா எஸ்ஸாவா அந்த சூனியக்காரியை நினச்சிட்டே போயிட்டு மரத்தில் விட்டுருவான்டா. நீங்கள் ஆளணும்னு ஆசரிக்கா இல்லையா? ஐயோ மச்சான், நீ தான் என் மச்சான்டா மச்சான், வா வா மச்சான் நம்ம போகலாம் மச்சான் அப்படின்னு வார்த்தைக்கு வார்த்தை மச்சான்னு சொல்லிட்டு செம்ம ஃபன்னியாக அப்படியே ட்ராகனோட பைக்கில் ஏறி அவனை கட்டி பிடிச்சி போயிட்டுருக்கான். டேய் தயாங்கா, என்னை தடவணும்னா ஸ்ட்ரைட்டாக கேள்றா. அதை விட்டு பைக்கில் போகும்போது ஸ்பீட் பிரேக்கர் வரும்போது கட்டி பிடிக்கிறது என்ன? கீழெல்லாம் பார்த்தது இல்லையா என்ன? டேய் கீழெலாம் பல தடவை பார்த்துருக்கேன். உனக்கு ஒன்று கிடைக்க சொல்லி தந்ததே நான் தானே. அப்புறம் என்ன,
மொட்டு ஓட்டுறா அப்படின்னு அவங்க 2 பேர்த்துக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. அப்போ ஜிம்மின்னு போயிட்டு வழக்கம் போல் என்ன பண்ணுவான், அங்கங்கே ரவுடிசம் பண்ணிட்டு அந்த மாதிரி தான் இருக்கான். ஸோ அப்படியே ஆரம்பம் வயனோட கிளாஸ்க்கு போகிறான். இப்போ வயன் டெசா, ஐயோ இவளை பார்த்தாலே அருவருப்பாக இருக்குது. பிகாஸ் டெசா அண்ட் வயன் எல்லாருமே ஒரே கிளாஸ் தான். அப்போது டெசா அப்படியே வயன்கிட்ட வந்துட்டு, ஹே கேர்ள், எனக்கு அவன் நின்னான்ல, அவன் உனக்கு யாரு? ஹே இந்த சிறுக்கியை போ சொல்கிறீ, எனக்கு இவளை பார்த்தாலே வாமிட்டாக வருது. கங்க்ராச்சுலேஷன்ஸ் வயன், நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ரிஸ் வந்தனா மூவாயே சேர்த்து கிழிச்சிருவேன், அவளை போ சொல்லு. ஹே கேர்ள், அவனை கூப்பிட்டுட்டு இருந்தா நீ என்ன உன் இஷ்டத்துக்கு தெரியுற? ஐயோ கொனட்றாளே, எனக்கு பிடிக்கலடி. என்ன வேணும்? அதான் அந்த 4 பசங்களில் ஒரு பையன் அப்படியே ஹேண்ட்ஸமாக ஷர்ட் போடாமல் அப்படி நின்னான்ல, அந்த பையன் யார்? அதுவா, எனக்கு தெரியல, நான் அவங்களெல்லாம் கண்டுக்க மாட்டேன். ஒயிட், அந்த பையன் உன்கிட்ட தான் பேசினான், அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல, அப்போ யாருன்னு? டோன்ட் லை கேர்ள், ஜஸ்ட் டெல் மீ. அவள் உன்னோட ஆளாக இருந்தாலும் அவளை நான் எடுத்துக்க மாட்டேன். அவன் என்னோட ஆளா? இந்த குவாலிட்டியாகவே அவனை வச்சுக்க சொல்லு. இல்லை, நான் பியோர் சிங்கிள். அது என்னோடய வீட்டுக்கு எதிர்த்த பையன் சொன்னாலும் என்கிட்ட எதுவும் லெட்டர் எதுவும் கொடுத்து விட்டுருவாளா? முடியாது. நான்லாம் இந்த கேவலமான மாமா வேலை பார்க்க மாட்டேன். அந்த பையன் வரும்போது என்னை இடிச்சிட்டானா, அதுக்கு தான் சாரி சொன்னான். சாரி சொன்னானா? இட்ஸ் ஓகே. ஆனால் அந்த பையன் அகெயின் எப்போ வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் வர்றதுக்கு முன்னாடி இந்த கான்வோலாம் நடந்துகிட்ருக்கு. அப்போ வெளியில் பார்த்தா ஜிம்மின் அப்படியே இந்த விண்டோக்கு வெளியில் கீழே பைக் வச்சுட்டு பசங்களோட அப்படியே சுற்றி நின்று விளாண்டுட்ருக்கான் கிரிக்கெட்டு அந்த ஸ்கூல் ரோடில். அப்போ கரெக்டாக அந்த பால் ஒயன் உட்காந்துருக்கு அந்த விண்டோலேயே ஹிட் ஆகிடுது. அப்போ ஒயன் பயந்து போயிடுறா. என்னாச்சு ஒயன்? அதான் தெரியல ரிஸ், வெயிட் பண்ணு அப்படின்னு பார்த்தா நம்ம ஜிம்மின் தான் நல்லா கிரிக்கெட் விளையாடி பால் அப்படி ஜன்னல் சைடு பறக்க விட்டுருக்கான். அப்போ இந்த சவுண்டு கேட்டுட்டு கரெக்டாக ஆரம்பம் உள்ளே வரத்துக்கும் கரெக்டாக இருக்குது. அப்போ ஆரம் உள்ளே வந்துட்டு, என்னாச்சு? ஃபயன் அடி எதுவும் பட்டுருச்சா? இல்லை சார், யாரோ பால் வச்சு அடிச்சிட்டாங்க அப்படின்னு அவன் அந்த பாலை கையில் வச்சுட்டு நிற்கிறா. அப்போது டெசா அப்படியே உத்து பார்க்குறா. ஓ மை காட், தட் காய், ஹேண்ட்ஸம் காய். அட பாவி ஜிம்மின், வேலை தானா இது? அந்த பொறுக்கி, அந்த பக்கா பொறுக்கியோட வேலை தான் இது தானா அப்படின்னு கையில் வச்சுட்டு நின்றுட்டுருக்கா. அப்போது ஜிம்மின், ஏஞ்சலே பாலை தூக்கி போட்டுறி, விளாண்டுட்ருக்கோல்ல, அறிவிரிக்கா கையில் வச்சுட்டு நிற்கிற அப்படின்னு அவளை வெறுப்பேற்றிட்டுருக்கான். ஐயோ வயன், இவன் இங்கேயும் வந்துட்டானா? அப்போ டெசாவும், வயன் இது உன்னோட பிளேஸா? அவன் எப்போவும் இங்கே தான் இருப்பானா? அப்படிலாம் இல்லை, அவன் இங்கெல்லாம் இருக்க மாட்டான். ஐயோ என் பக்கத்தில், எனக்கும் ரிசுக்கும் பக்கத்தில் வந்துடுவாளா அப்படின்னு ஒரு பயத்தோடு அவள் அங்கே உட்காந்துட்டு இருக்கா. அப்போது வயன், என்னடி ரிஷு, உனக்கு என்ன வேணும் இப்போது? அவள் நமக்கு இடையில வந்துடுவாளாடி, யார் சொன்னா? அப்படிலாம் அவள் வரமாட்டா. அப்போ ஆரம் கரெக்டாக வந்துட்டு, யார் பால் இந்த விண்டோவில் ஹிட் பண்ணது அப்படின்னு எட்டி பார்க்குறான். பார்த்தா ஜிம்மின் தான். அப்போ கரெக்டாக ஜிம்மினுக்கும் ஆரமுக்கும் நோக்க, ஐயோ எங்கள் அண்ணங்கார கிளாஸ் போகலடா, அப்படியே இஞ்சி தின்ன குரங்காட்ட மூஞ்ச வச்சுட்டு இந்த இடத்த விட்டு காலி பண்ண, பிரின்ஸிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேண்டா அப்படின்னு வருவானே. வேறு பெரிய ஹேரி மாதிரி எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லியிருக்கணும்டா, இவனெல்லாம் போயிட்டு ஸ்கூலுக்கு டீச்சரெல்லாம் ஆக்கியிருக்காதீங்க அப்படின்னு. அப்போது வயனுக்கும் சிரிப்பு வருது. ஆரம் ஜிம்மினை பார்த்து முறைக்கிறது. இந்த ஏஞ்சலுக்கு சிரிப்பு வேறு வருதாடா, நான் பக்கத்தில் என் ஆளு டெஸ்ஸா நிற்கிறாளேடா. ஐயையோ, நான் ஃபிகராக தெரிறா மச்சான் இங்கே எந்த பார்க்கும்போதும். தயாங்க இங்கே வாயேன். நானே எபியோட கிளாஸ் விண்டோ எங்கே இருக்குன்னு தெரியாமல் ஒவ்வொரு கண்ணாடியாக பிடிச்சி உடச்சிட்டு இருந்தேன். இப்போ நீ கரெக்டாக உன் ஆளோட இதில் அடிச்சிட்டியாடா. டெஸ்ஸா, நீ டெஸ்ஸா இல்லடி, சரியான சூனியாக்காரி அப்படின்னு கீழேருந்து கத்துறான். ஆனால் டெஸ்ஸாவுக்கு கேட்கல.
ட்ராகன் நல்லா விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்கான். அப்போ ரிசு அயன்கிட்ட, ஹே ஃபர்ஸ்ட் டைமாக ட்ராகன் சிரிக்கிறத பார்க்குறேன்டி. ஆரம் நிற்கிறாரு, அசிங்கப்படுத்திடாத, பாட்டிக்கிட்ட சொல்லிடுவாருடி. அவர் முன்னாடி கொஞ்சம் நல்ல பிள்ளைங்களாம் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம், அது மாதிரியே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஆரமும் முறைச்சதுக்கப்புறம் அவனுங்களும் அப்படி காலி பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அப்புறம் ஆரம் அவர் பாட்டில் வந்து அட்டண்டன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்போ கீழேருந்து ஜிம்மின் ஒரு ராக்கெட் அப்படியே பறக்க விடுறான் பேப்பரில் செஞ்சு. அது கரெக்டாக வாயினோட ஹெட்டில் வந்து ஹிட் ஆகுது. என்ன ராக்கெட் இது, யாராக இருக்கும், ஜிம்மினாக இருக்குமா அப்படின்னு எட்டி பார்த்தா ஜிம்மின் தான். ஏஞ்சலு அறிவு இருக்காடி, பால் தூக்கி போட்டால் தானே விளையாட முடியும். ஜிம்மின் உங்கள் அண்ணா தான் இருக்காரு. ஐயோ பொறுக்கி, தூக்கி போடுறி, எனக்கு தெரியாது உங்கள் அண்ணா இருக்காரு, பால் எங்கே இருக்கு? இங்கே பாடுறி, அங்கே அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான், இங்கே பாரு பால் எங்கடி, இந்தா தான் இருக்குது அப்படின்னு நீங்களும் அப்படியே கையில் தூக்கி காட்டுறீங்க. தூக்கி போடுறி. ஐயோயோ யார் மண்டையிலையாச்சும் விழுந்துடும். நான் மாட்டேன். தூக்கி போடுறியா? இப்போ அப்படியே ஜன்னல் வழியாக வந்து வாங்கிட்டு போவாடி. ஜன்னல் வழியாக வந்தா 2வது ஃப்ளோரில் இருக்க நான், எப்படி வருவான்? பேசுறதெல்லாம் ஒன்றும் புரிஞ்சு தொலைகலடி. பாலை போடுறி, பாலு போடு போடு அப்படின்னு கத்திட்டு இருக்கான் கீழே இருந்து. ஹெரிஸ் அவன் பாலை தூக்கி போட சொல்கிறான். யார் மண்டையிலையாச்சும் விழுந்துச்சுன்னா நான் என்னடி பண்ணுறது? ஐயோ அந்த பொறுக்கி பசங்கக்கிட்டே நம்ம வச்சுக்கவே வேணாம், அந்த பாலை எப்படியாச்சும் தூக்கி போட்டுருவாயன். அப்போ ரிஸோட பக்கத்தில் வந்துட்டு டெஸா உட்காந்துட்டா. கேர்ள்ஸ், அவரை இன்னும் நிற்கிறாரா? அவரா? வயன் அவரை நிற்கிறாரான்னு கேட்குறாடி. நானே செம்ம டென்ஷனில் இருக்கேன். அவளுக்கு எப்படியாச்சும் பத்திட்டு போய் அவள் பிளேஸ்லேயே உட்கார வச்சிரு, இல்லைனா உன்னை நான் நல்லா கேட்பேன்டி. நான் என்னடி பண்ணேன்? என்ன கேட்பேன்னு சொல்கிற? ப்ளீஸ் டி, இவன் தான் படுத்துறானா, நீங்களும் போட்டு என்னை படுத்தாதீங்க. தயவு செஞ்சு அவளை கூட்டிகிட்டு போயிரு. வயன் அறிவு கெட்டவளே, வல்ல வசீகராக்கு மட்டும் ஆட தெரிஞ்சில் இடுப்பாட்டிட்டு தூக்கி போட தெரியாதாடி, போட்டுறி தூக்கி அப்படின்னு சொல்லவும் நீங்களும் டென்ஷனில், இருடா உனக்கு பால் தானே வேணும், தூக்கி போடுறேன் அப்படின்னு நல்லா தூக்கி போட்டுடுறீங்க. அது பார்த்தா கீழே பிரின்ஸிபல் ரவுண்ட்ஸ் வந்திருக்காரு. அவர் மண்டையிலே போயிட்டு விழுந்துட்டு அவர் மண்டையில் ஒரு ஹிட் ஆகிட்டு அப்படியே ஜிம்மின் கையில் கேட்ச் ஆயிடுது. செம பிச்சா, சூப்பர் டி அப்படின்னு அவன் பாட்டில் பைக் எடுத்துகிட்டு போயிடுறான். பிரின்ஸிபல் கீழேருந்து கத்திட்டு இருக்காரு. நீங்கள் அப்படியே விண்டோவை க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அகைன் கிளாஸ் கவனிக்க ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ இந்த சைடு ரிசுக்கெலாம் சிரிப்பு தாங்க முடியல. இதை பாரு, ஐயோ எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஐயோ பிரின்ஸிபல் மண்டையில் ஏதோ கிரவுண்டு மாதிரி ஹிட் ஆகிடுச்சுல, அவருக்கு முடியே இருக்காது, அது வேறு விஷயம் அப்படின்னு 2 பேரும் உட்காந்து செம்மையாக சிரிச்சிட்ருக்கீங்க, செம்ம ஃபன் பண்ணிகிட்ருக்கீங்க இன்றைக்கு. ஸோ அப்படியே லன்ச் டைமும் ஆகுது. எபிக்கு இன்றைக்கி வீட்டில் எதுவுமே சமைக்கலை, வா ஏதாச்சும் வாங்கி கொடுத்துட்டு வரலாம். எபி வெளியே வருவாள்ல, வரட்டும், நீ வாங்கிட்டு வெளில வந்து நில்லு. உள்ளெல்லாம் போகணுன்னா அவனுங்க அலோவ் பண்ண மாட்டானுங்க. ஏன் அலோவ் பண்ண மாட்டானுங்க? நான் பண்ணுறேன் வா. ஐயோ எபியை வெளியில் வந்து பார்க்க வைக்கிறது கூட இருக்க மாட்டான். இதுவும் நல்லது தான், எபியோட கிளாஸ் ரூம் எங்கே இருக்குன்னு தெரியும்ல. வேணாம் மச்சான், நீ சொல்கிறதும் கரெக்டு தான். எபி வெளில வரட்டும், அதான் இன்னும் 5 நிமிஷத்தில் பிரேக் பில் அடிச்சிடும்ல லன்ச் பிரேக்குக்கு. தயாங்கா இங்கே வா. ஐயோ பெரியவன் டோனை மாத்துறான். என்ன ட்ராகனா? இங்கே வாங்க தயாங்கா. இல்லை நீங்கள் கொஞ்ச நாள் மார்க்கமாக இருக்கீங்க தயாங்கா. என்ன தயாங்கா தெரிஞ்சுக்கலாமா? சிங்கிளாக இருக்கு இந்த கூட்டத்தில், நீங்கள் மிங்கிளாக ட்ரை பண்ணுறீங்களோ? அப்போ கரெக்டாக பெல்லும் அடிச்சிடுது. மச்சான் தங்கச்சிக்கு சாப்பாடு தான் முக்கியம், சாப்பாடு வாங்க போகலாம் மச்சான் அப்படின்னு எபிக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வெளில நின்றுட்டுருக்காங்க. அப்போ இன்னைக்கு ரிஸ் அதான் எனக்கு பாட்டி எதுவும் சமைக்கலல்ல, போயிட்டு அந்த ஹாட் டாகு அப்புறமா கப் நூடுல்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாமா அப்படின்னு கையில் மணியெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ஸ்கூல் விட்டு வெளியில் வந்துட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் 2 பேத்துக்கும் நடுவில் ஒரு பொண்ணு இடிச்சிட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடிட்டுருக்கா. அப்போ ஜிம்மின் பக்கத்தில் போய் நின்றுட்டு வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு ஒரு மாதிரி நெளிஞ்சிட்டு கேட்குறா. எஸ் டெஸா தான். அப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நாசமாக போனவளே அப்படி போகிறா பாரு, இங்கே பாருடி எனக்கு அடிபட்டுருச்சு. அப்போ ஜிம்மின் நீங்கள் விழுந்ததை பார்த்துட்டு, ஐயோ என்ன
மச்சான் யாரோ சில்லற பொறுக்கிறானுங்களே. ஐயோ தயாங்க பாரு பாரு அங்கே ஏஞ்சலு தான் சில்லறையை பொறுக்கிட்டு இருக்கா அப்படின்னு ரிஸை பார்த்து அவனும் கலாச்சிட்டு இருக்கான் ட்ராகனும். ஸோ தேங்கையும் பார்க்க சொல்கிறான். எல்லாரும் பார்த்து செம்மையாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்போ 2 பேரும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. அதை உங்களே அறியாமல் நீங்களும் பார்க்குறீங்க. என்ன வேணும் நம்மளை பார்த்துட்ருக்கா? ஏஞ்சலு நேடிலுக்கு நான் ஒன்றும் ஒன்றை பார்க்கல. நான் சாப்பாடு வாங்கிறதுக்காண்டி போகிறேன். அப்போது ஜிம்மினும் இப்படி இருக்கா பாரு, நல்லா நமக்கு ஏற்ற மாதிரி கட்டையாக இருக்காளே. அப்போ அந்த பொண்ணே போயிட்டு ஜிம்மினோட ஷோல்டரில் கை போட்டுட்டு ஷால் வி கோ ஃபார் அ டேட்? அதே டேட்டா? எனக்கு என் பைக்கு தான் டேட்டு அவுட்டு எல்லாமே. நான் என் பைக்கில் வாடி ஒரு ரவுண்டு கூப்பிட்டு போகிறேன். பைக்கில் வரவா? என்னவா பொசுக்குன்னு பைக்கில் வான்னு கூப்பிடுறான். அப்போ அந்த பொண்ணு ஏற வர்றா. சீச்சி கால் ஏறி ஃபஸ்ட்டு. என்னாச்சு? ட்ராகனா உன் பைக்கு கொடு. என்ன என் பைக்கெலாம் தர முடியாது. மோட்டு குட்ரா அப்படின்னு பைக்கை வாங்கிக்கிறான். அந்த பொண்ணும் அதில் ஏறிட்டு நல்லா ஜிம்மினை கட்டி பிடிச்சிட்ருக்கு. உங்களுக்கும் செம்மையாக வெறி ஆகுது. எப்படி கட்டி பிடிச்சிட்டு போகிறா பாரு. இப்படி தான் போவாங்களா அப்படின்னு நீங்களும் நல்லா வயிற்றுச்சலோடு எப்படி போகிறீங்க? எனக்கு எதுக்கு ஸ்டமக் பர்னிங்காக இருக்கணும்? அவன் ஒரு பக்கா பொறுக்கி அப்படின்னு போயிட்டுருக்கும் போது எபியும் வந்துட்டு அப்படியே ட்ராகன் கேட்டு சாப்பாடு வாங்கிறதுக்காண்டி வர்றா. அப்போ நீங்கள் ஜிம்மின் அப்படியே உங்களுக்கு திரும்பி பார்க்குறான். நான் ஏஞ்சலு முன்னாடி பார்த்துப்போ, எவனாச்சும் வந்து சொருகிற போகிறா. போடா பொறுக்கி அப்படின்னு நீங்களும் போயிட்டுருக்கீங்க. ஓகேடா, இந்த எபிசோடை நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ புரியுது, அடுத்த எபிசோட் சீக்கிரம் போடுங்கன்னு சொல்லுவீங்க. நான் கூடி சீக்கிரமாகவே போட பார்க்குறேன். அண்டு தேங்க்யூ ஃபார் த சப்போர்ட். இப்படியே இந்த எஃபோ ஃபுல்லாமே சப்போர்ட் கொடுங்க. ஓகே பாஸ்டர்ஸ், ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹெல்தி. ஐ லவ் யூ ஆல். சராங்கே.